இன்னும் வேறு ஏதாவது வேணுன்னா சொல்லுங்கள். என்னண்ணா குடிண்ணா. ஊறுகாய் எடுத்துகிட்டு வரவா? ராகவா, எங்கெல்லாம் தேடுறதே அவனை. செல்வி வேறு வீட்டு பக்கமே வரலன்னுச்சு. பார்த்தா இங்கே வந்து உக்காந்துருக்குற. யோ, புரியுதியா? மனசு கஷ்டமாக இருக்கியா? அழுவாதையா? என்னையா இது புது பழக்கம்? எங்கே பார்த்தாலும் அம்மதாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. என்னையே சுற்றி சுற்றி வருவா. அவன் மாமா மாமான்னு கூப்பிடுறது எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏயா இப்படிலாம் சொல்ற? நாங்கள் இருக்கையா உனக்கு? அழுங்கடா, இப்போ சத்தமாக அழுங்க. போதுமாண்ணே. இப்போ அழுது என்னடா பிரயோஜனம்? இந்த ஊருக்கு நல்ல ரோடு வசதி வேணும், லைட்டு வசதி வேணும்னு எவ்வளோ தூரம் போராடி இருப்பேன். எத்தனை பேர்கிட்ட மனு கொடுத்துருப்பேன். நான் ஒத்த ஆள். எவனாவது துணைக்கு வந்துருக்கீங்களா? இந்த ஊருக்கு நல்ல ரோடு வசதி இருந்திருந்தா அந்த பொண்ணு செத்துருப்பாளா? அநியாயமாக அந்த பொண்ணை கொண்டுட்டீங்களாடா. தப்பு தான் தாத்தா, தப்பு தான். நீ தான் கரெக்ட். உனக்கு எங்கே போடணுமோ சொல்லு, நான் வரேன். சும்மா குடிச்சிட்டு படாத போடா. இல்லை தாத்தா, இனிமே ஒத்த உசுர போகக்கூடாது இந்த ரோடால. நாளைக்கு எங்கே போடணுமோ சொல்லு, நான் வரேன் கூட. நான் வரேன். போடா போடா. குமாரசாமி, பத்திரமா சூதானமா கூட்டின்னு பாப்பா. அதெல்லாம் நான் கூப்பிட்டு போகிறேன். நீ பார்த்து வா, எங்கேயாவது தள்ளாடிக்கிட்டே போய் உளுந்து வைக்காத. ஆ, இது நடந்து பழகின கட்டடா, ஆளாமல் வீட்டுக்கு போவோம். வீடு வந்துருச்சியா? தள்ளாடாம வா. செல்வியா, நில்லுங்க. உன்னை ஒன்றும் சொல்லாதம்மா, இதுதான் முத தடவை. சரிங்க சித்தப்பா, நான் பார்த்துக்கிறேன். உட்காரியா, அவனுக்கு சாப்பிட வைமா. சித்தப்பா, நீங்களும் சாப்பிட்டு போங்க. நான் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேம்மா. அவனை பத்திரமா பார்த்துக்க. இங்கேதாம்மா வந்தா தோல்வி. மாமா மாமா சுத்திட்டே படிச்சு பெரிய போலீஸ் ஆகணும்னு ஆசை. அநியாயமா போயிட்டா. கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. சொன்னா கேளுங்க, சாப்பிடுங்க. மன்னிச்சிரு செல்வி. பரவாயில்லைங்க, உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. கஷ்டத்துக்கு குடிக்கணுமா? இனிமேல் சத்தியமாக குடிக்க மாட்டேன். இங்க கடை சாவியை விட்டுட்டு போறீங்க? நான் கடைக்கு போகலாமா? நீ மாமாட்ட கொடுத்து கடையை திறக்க சொல்லு. நான் சீக்கு தாத்தா கூட எம்எல்ஏ வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு போயிடுறேன். பார்த்து பத்திரம்.
சரி. ஐயா உள்ள கூப்பிடுறேன். வரேன்ப்பா. ராகவா வாப்பா. டேட்டு மட்டும் சொல்லுங்கய்யா, நான் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். பார்த்து செஞ்சுருவோம். வாங்க பெரியவரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கும் சார். என்ன கிராமத்துல எல்லாம் வேலை நல்லபடியாக நடந்துட்டு இருக்கணுமே. என்ன நன்றி சொல்ல வந்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. இல்லைங்க ஐயா, எந்த வேலையும் நடக்கலை. அதான் உங்களை பார்த்து போகலான்னு வந்தோம். என்ன சொல்கிறீங்க? வேலை நடக்கலையா? 3 நாளைக்கு முன்னாடி கூட பாதை சரியில்லாமல் ஒரு குழந்தை செத்து போச்சுங்க சார். என்னங்க இது? அந்த வேலைகளுக்கு உண்டான பண செலவுக்கு சாங்ஷன் லெட்டர் கூட நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஒன்றுமே நடக்கு. ஏங்க இன்பா, இன்பா மாமா என்னது? இவங்க கிராமத்துக்கு உண்டான வேலைகள்லாம் உடனே ஆரம்பிக்க சொன்னேன், ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, வெறும் 110 ஓட்டு இருக்க சின்ன கிராமத்தில் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி ரோடு போடணுன்னா வேலையை ஆரம்பிக்கல மாமா. ஒத்த ஓட்டா இருந்தாலும் சரி, நம்ம அவங்களுக்கு நல்லது செய்வோங்கிற நம்பிக்கையில் தானே அந்த ஒரு ஓட்டை நமக்கு போட்டு நம்மளை இங்கே உட்கார வைக்கிறான். இதை பாரு, என் தங்கச்சி உன்னை விரும்பினாங்கிற காரணத்துக்காக தான் உனக்கு பொண்ணையும் கொடுத்து நம்ம பார்ட்டியில் ஒரு போஸ்டையும் கொடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி தப்பான எண்ணங்களை வச்சு பார்ட்டியோட பேரை கெடுக்க ஆரம்பிச்சுன்னா தொலைச்சிருவேன். 48 மணி நேரம். உனக்கு 48 மணி நேரம் தரேன். அதுக்குள்ள அந்த கிராமத்தில் எல்லா வேலைகளும் ஆரம்பமாயிடும். ஐயா, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த முறை எந்த தப்பும் நடக்காது. சரியா? தைரியமா போயிட்டு. நான் கூட நேற்று நீ குடிச்சிட்டு தான் பேசுகிறேன்னு நினச்சேன். நீ ஒருத்தனாவது வந்திய. பிறந்த ஊருங்கிறது நம்மளுடைய அடையாளம். அதை அடுத்த தலைமுறைக்கு எப்படி விட்டுட்டு போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு அப்புறம் இந்த ஊருக்கு எல்லாமே நீங்கள் தானடா. சரி, நீ போ, நான் போகிறேன். ஏன், நானே உன்னை வீட்டில் விட்டுறேன். நடந்து பழகிடுச்சு, நீ போடா.